திருமுழுக்கு யோவான் ஆலயம், கரையான் சாவடியிலிருந்து பிச்சைமணி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய இறைவசனங்கள் நீதிமொழிகள் ஆகமத்திலிருந்து வாசகம், பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 20 முடிய. பொன்னை பெறுவதை விட ஞானத்தை பெறுவதே மேல், வெள்ளியை விட உணர்வை பெறுவதே மேல். நேர்மையாளர்கள் செல்லும் பாதை தீமையை விட்டு விலகி செல்லும். தன் நடையை குறித்து விழிப்போடு இருப்பவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கின்றான். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. மேட்டிமையானவர்களோடு கொள்ளையடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகின்றவர்களோடு கூடி வாழ்வது மேல். போதனைக்கு செவி கொடுப்பவன் வாழ்வடைவான். ஆண்டவரை நம்பியிருப்பவன் வாழ்வு பெறுவான். ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. திருமுழுக்கு யோவான் ஆலயம், கரையான் சாவடியிலிருந்து பிச்சைமணி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய இறைவசனங்கள் நீதிமொழிகள் ஆகமத்திலிருந்து வாசகம், பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 20 முடிய. பொன்னை பெறுவதை விட ஞானத்தை பெறுவதே மேல், வெள்ளியை விட உணர்வை பெறுவதே மேல். நேர்மையாளர்கள் செல்லும் பாதை தீமையை விட்டு விலகி செல்லும். தன் நடையை குறித்து விழிப்போடு இருப்பவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கின்றான். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. மேட்டிமையானவர்களோடு கொள்ளையடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகின்றவர்களோடு கூடி வாழ்வது மேல். போதனைக்கு செவி கொடுப்பவன் வாழ்வடைவான். ஆண்டவரை நம்பியிருப்பவன் வாழ்வு பெறுவான். ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. திருமுழுக்கு யோவான் ஆலயம், கரையான் சாவடியிலிருந்து பிச்சைமணி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய இறைவசனங்கள் நீதிமொழிகள் ஆகமத்திலிருந்து வாசகம், பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 20 முடிய. பொன்னை பெறுவதை விட ஞானத்தை பெறுவதே மேல், வெள்ளியை விட உணர்வை பெறுவதே மேல். நேர்மையாளர்கள் செல்லும் பாதை தீமையை விட்டு விலகி செல்லும். தன் நடையை குறித்து விழிப்போடு இருப்பவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கின்றான். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. மேட்டிமையானவர்களோடு கொள்ளையடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகின்றவர்களோடு கூடி வாழ்வது மேல். போதனைக்கு